சுவாமி யதீஸ்வரானந்தரின் தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். அத்தியாயம் 1. ஆன்மீக தேடல். ஆன்மீக மாற்றம். தனது அரண்மனை தோட்டத்தில் தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார் இளவரசர் சித்தார்த்தர். அது நள்ளிரவு. உலகமே இருளில் மூழ்கி அமைதியாக இருந்தது. நடன மங்கையர்களின் ஆடல் பாடல் ஆரவாரங்களில் வெறுப்புற்ற சித்தார்த்தர் நடன அரங்கத்திலிருந்து அப்போதுதான் வெளியேறியிருந்தார். அவரது மனதில் தீவிர அதிருப்தியும் ஆழ்ந்த வெறுமையும் தோன்றின. திடீரென்று எங்கிருந்தோ சில வினோதமான குரல்கள் கேட்டன. ஏதோ சில தேவதைகள் ஒன்றாக சேர்ந்து பாடுவது போல் தோன்றியது. அமைதி பெறவே நாமெல்லோரும் ஆசைப்பட்டு தவிக்கிறோம். அமைதி எங்கே இருக்கிறது? யாரும் காண இயலாத எங்கே இருந்து நாம் வந்தோம்? எங்கே மிதந்து செல்கிறோம்? இங்கே மீண்டும் மீண்டும் நாம் எந்த விதமோ வருகின்றோம்? எத்தனை எத்தனை அழுகைகளோ, எத்தனை எத்தனை சிரிப்புகளோ! சித்தம் போகும் போக்கினிலே செல்வோம் எங்கு என்று அறியாமல், இறைவா விழிப்பை உண்டாக்கு, எப்போது எங்கள் கனவு அகலும்? உறங்கி விழித்த பின் மீண்டும் உறக்கம் கொள்ள வேண்டாமே? இதை கேட்டதும் சித்தார்த்தர் இருக்கையிலிருந்து எழுந்தார். உறங்கிக் கொண்டிருந்த தனது மனைவியையும் மகனையும் கடைசியாக பார்த்தார். அவ்வளவுதான். வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற தனது பயணத்தை தொடங்கினார். ஞான ஒளி பெற்ற புத்தர் ஆனார். ஆன்மீக பாதையை ஏற்று அதில் பயணம் செய்தவர் புத்தர் மட்டுமல்ல. எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், தகுந்த ஆன்மீக குருவை அடைந்து அவரை பின்பற்றி மேலான இந்த அனுபூதியை பெறுங்கள் என்று கடோபனிடம் கூறுகிறது. ஆம், தொன்று தொட்டு இறைவன் தனது சாஸ்திரங்கள் மூலம் மனிதனிடம் பேசுகிறான். துன்பங்கள் அனைத்தையும் தாண்டி தன்னை பின்பற்றுமாறு அறிவுறுத்துகிறார். இறைவனின் இந்த கட்டளையை ஏற்று ஆன்மீக பேருணர்வு நிலையை அடைய கீழை நாடுகளிலும் மேலை நாடுகளிலும் ஆயிரம் ஆயிரம் மக்கள் இந்த உலகை துறந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த உலகமும் அதன் இன்பங்களும் சாதாரண மனிதர்களை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானவையாக இருக்கலாம். ஆனாலும் அந்த நிரந்தரமான எல்லையற்ற பரம்பொருளை அடைய விரும்பும் ஆன்மதாகம் கொண்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். விவேகானந்தர் மெய்ப்பொருளை அறிவதற்கு செய்த விடாமுயற்சிகளையும் எதிர்கொண்ட போராட்டங்களையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் மிகவும் தூயவர், உடலுறுதி படைத்தவர், நேர்த்தியான உருவம் கொண்டவர், அறிவு திறனும் பன்முகத் திறமையும் படைத்தவர். சாதாரண வாழ்க்கையை அவர் விரும்பியிருந்தால் இந்த உலகில் அவர் எந்த உயரங்களையும் எட்டி பிடித்திருக்கலாம். அவரது குடும்பத்தின் வறுமையும் உதவியற்ற நிலையும் அவரை இந்த உலக வாழ்க்கைக்கு எளிதாக இழுத்திருக்கக்கூடும். இருந்தாலும் எல்லாவித கவர்ச்சிகளையும் மீறி அவர் துறவும் தொண்டும் நிறைந்த பாதையையே ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஆன்மீக லட்சியத்தை அடைய வேண்டும் என்னும் ஆன்மீக அழைப்பு என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக தோன்றும். அத்தகைய அழைப்பு வரும்போது அதற்கு செவி சாய்க்காமல் அவனால் இருக்க முடியாது. அப்போது அவனுக்கு இந்த உலகில் எதுவும் நிறைவை தராது. அந்த அழைப்பை தொடர்ந்து செல்லாத வரை அவனுக்கு அமைதியே ஏற்படாது. இத்தகைய விழிப்புணர்வும் ஆன்மீக அழைப்பிற்கு செவிசாய்க்க வேண்டும் என்னும் உந்துதலும் தான் ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கம். அப்போதுதான் ஆன்மீக லட்சியம் அவனது மனதை கவர்கிறது. வாழ்நாள் முழுவதும் அவனை ஆக்கிரமித்து கொள்கிறது. இப்படியாக உலகியலில் ஈடுபடுவதை விட்டு ஆன்மீகத்தில் ஈடுபடுவதே ஆன்மீக மாற்றம் என்று கூறப்படுகிறது. அதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கம். சிலருக்கு இத்தகைய மாற்றம் எதிர்பாராமல் திடீரென்றும், மற்றும் சிலருக்கு படிப்படியாகவும் ஏற்படுகிறது. அத்தகைய உண்மையான ஆன்மீக மாற்றத்தை அடைபவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் குறைந்த அளவிலேயே உள்ளனர். தேர்ந்தெடுத்த ஒரு சிலருக்கே ஆன்மீக வாழ்க்கை உரித்தானது என்பது கசப்பான உண்மை. என்னதான் அழகிய உயர்ந்த கருத்தாக இருந்தாலும் அனைவருக்கும் ஆன்மீகம் என்பது மிகவும் அரிது. ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது, 1000ல் ஒரு சிலரே ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுகின்றனர்.
அப்படி ஈடுபடுபவர்களில் ஒரு சிலரே ஆன்மீகத்தின் உயர்நிலையை அடைகின்றனர். அந்த ஒரு சிலருள் நாமும் ஒருவர் என்று நாம் கருத வேண்டும். ஆன்மீகத்தின் உயர்ந்த குறிக்கோளை அடைந்து நிறைநிலையை அடைய நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்ள வேண்டும். ஆன்மீக நாட்டம் ஓர் அரிய வரம். ஆன்மீகத்திலும் உயர்ந்த வகுப்பினர் உள்ளனர். உயர்ந்த ஞானிகளும் முனிவர்களும் பல்வேறு சம்பிரதாயங்களை சேர்ந்த ஆன்ம ஒளி பெற்ற மனிதர்களும் ஒரு தனி வகுப்பை சார்ந்தவர்கள். உலகியல் செல்வந்தர்களைப் போன்று இல்லாமல் ஆன்மீக செல்வந்தர்கள் தங்களது ஆன்மீக செல்வங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவே எப்போதும் விரும்புகின்றனர். தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு வழங்குவதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். ஆனால் மக்களில் வெகு சிலரே ஆன்மீக செல்வங்களை பெறுவதில் நாட்டம் கொண்டுள்ளனர் என்பது வருந்தத்தக்கது. ஆன்மீக உயர்வு என்னும் உயர்ந்த அரண்மனையில் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதை விட உலகியல் என்னும் சாக்கடையில் உழல்வதையே உலகியல் மனிதர்கள் பலரும் விரும்புகிறார்கள். ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அழைத்து செல்லலாம். ஆனால் அது தண்ணீர் அருந்த விரும்பாவிட்டால் அதை வற்புறுத்தி தண்ணீர் அருந்த செய்ய முடியாது. எனவே ஆன்மீக பாதையை எவ்வளவு மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்று கணக்கிட தேவையில்லை. உயர் ஆன்மீக வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றினால் நீ அதை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய தகுதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அற்றவர்களாக இருந்தால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உலகியலை விட்டு பிரிதல் என்பது ஆன்மீக வாழ்க்கையில் தவிர்க்க இயலாதது. ஆச்சாரியர் ஸ்ரீ சங்கரர் மனித பிறவி, முக்தியடைவதில் ஆழ்ந்த விருப்பம், சாதுக்களுடன் தொடர்பு இவை மூன்றும் மிகவும் அரியவை. அவை இறைவனின் அருளால் மட்டுமே அடையப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார். ஆனால் இந்த மூன்று மட்டும் போதாது. இவை மூன்றாலும் அடையக்கூடிய சிறந்த பயனை அடைவதில் நாம் ஆசை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். மனிதனின் உயர்ந்த குறிக்கோளை அடைய நாம் எத்தகைய துன்பத்தை அனுபவிப்பதற்கும் என்ன விலை கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏதோ காரணத்தால் நமது மனம் உயர்ந்த விஷயங்களிலும் நிலையான பொருளிலும் ஈடுபட்டிருக்கிறது. அது நாம் செய்த பெரும் பாக்கியம். அந்த உயர்ந்த பாதையில் நாம் விடாமல் உறுதியாகவும் படிப்படியாகவும் முன்னேறி செல்ல வேண்டும். குறிக்கோளை அடையும் வரை தளராமல் செல்ல வேண்டும். ஆன்மீகத்தில் நமக்குள்ள ஆர்வம் குறையாமல் இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலும் நமக்கு அந்த ஈடுபாடு குறைந்து விடுகிறது. ஆன்மீக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட சில காலத்தில் பலருக்கும் ஆன்மீக முயற்சிகள் நின்று விடுகின்றன. அவர்களது மனம் மிகவும் அமைதியற்றும் வெளிப்பொருட்களில் தீவிர நாட்டம் உடையதாகவும் உள்ளது. அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டையும் உறுதியையும் அவர்களால் நீண்ட காலத்திற்கு தக்க வைத்து கொள்ள முடிவதில்லை. தீவிரமாக ஆன்மீக சாதனைகளை புரிவதிலும் சாஸ்திரங்களை படிப்பதிலும் ஈடுபட முடிவதில்லை. எனவே அத்தகைய சிக்கல்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கைக்கு விடாமுயற்சி இன்றியமையாதது. குறிக்கோளை அடையும் வரை உறுதியுடன் நிலையாகவும் ஊக்கம் சற்றும் குறையாமலும் மிகுந்த விடாமுயற்சியுடனும் பொறுமையுடனும் இருந்தால் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த உலகில் நிலைத்த மனநிறைவு கிடையாது. ஒரு பொருளை பெறும்போது அது பல நேரங்களிலும் நமக்கு உண்மையில் தேவைப்படாத ஒன்றாகவே இருக்கிறது என்பதை காணலாம். அந்த பொருளை ஒருவேளை நாம் தேடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அது நமக்கு கிடைக்கும்போது அதன் மீதிருந்த ஆசை அழிந்து வேறொரு ஆசை தோன்றியிருக்கும். மனிதர்கள் பலரும் தங்களது விருப்பங்களின் இயல்பை தவறாக புரிந்து கொண்டு அவற்றை உலகியலை நோக்கி செலுத்துகிறார்கள். எவ்வளவுதான் மனிதர்கள் தங்களை தாங்களே இந்த விஷயத்தில் ஏமாற்றிக் கொண்டாலும் நிலையற்ற மாறும் தன்மை கொண்ட பொருட்களில் மனிதன் உண்மையான மனநிறைவை அடைவதில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் கொடிய வெறுமையையே உணர்கிறார்கள். அந்த வெறுமை முன்பை காட்டிலும் பயங்கரமாகவும் கொடுமையாகவும் அவர்களுக்கு அச்சமூட்டுகிறது. வெளிப்பொருட்கள் மற்றும் ஆண் பெண் வடிவங்களில் மனிதர்கள் இன்பத்தை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆனந்தம் நமக்குள் நம்மை விட்டு பிரிக்க முடியாததாக விளங்குகிறது. வெளிப்பொருட்கள் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. ஏதோ சிறிது ஆனந்தம் தோன்றினாலும் அது சிறிது நேரத்திலேயே காணாமல் போய்விடுகிறது.
நாம் நமது வாழ்க்கை முழுவதையும் பார்க்காமல் வாழ்க்கையின் சிறிது காலத்தை மட்டுமே பார்க்கும் தவறை செய்கிறோம். உலகியல் பொருட்களிலும் மனித அன்பிலும் ஏதோ சிறிது தற்காலிக இன்பம் இருக்கலாம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் தற்காலிக இன்பம் உண்மையான இன்பமாகாது. அது இன்பத்தை காட்டிலும் துன்பமே. உண்மையான ஆனந்தம் ஆன்மாவின் இயல்பு. எனவே நாம் நமது உண்மை இயல்பை அறிய விரும்புவோமாக. உண்மையான ஆன்மாவை அறிவதில்தான் வாழ்க்கையே பயனுள்ளதாகிறது. மனிதனின் உண்மை இயல்பான ஆன்மா இறைவனின் அம்சமே. அதை இறைவனிடமிருந்து பிரிக்க முடியாது. இருப்பினும் ஒரு பக்தன் தனது ஆன்மாவை விட இறைவனுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவனை பொறுத்தவரை இறைவனே அமைதி மற்றும் அருளின் உறைவிடம் ஆவார். அகமுக பார்வை மூலம் நமது இதயங்களில் இறைவன் உறைவதை காண வேண்டும். நமது உடலே இறைவன் உறையும் கோவில். எல்லா சாஸ்திரங்களிலும் இந்த கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெரிய அவதாரங்களும் ரிஷிகளுமே இறைவனின் சிறந்த கோவில்கள். எனவேதான் அவர்கள் மக்களின் மீது பெருத்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். தங்களது ஆன்மாவில் இறைவனை அறிந்தவர்களால் மட்டுமே மற்றவர்களுக்கும் இறை உணர்வை பெறும் வழியை காட்ட இயலும். நமது மனத்திற்கு பின்னால் இறைவன் எப்போதும் இருக்கிறார். நமக்கு பின்னால் எப்போதும் இருக்கிறார். அவரிடம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தால் அவர் அதை கேட்கிறார். மனப்பூர்வமாக செய்யாவிட்டால் அவர் கேட்பதில்லை. பிரார்த்தனைகள் செய்யும்போது உலக இன்பங்களை நினைக்கக்கூடாது. நாம் சாதாரணமாக எண்ணுவது போன்று மகிழ்ச்சியாக இருப்பது ஆன்மீக வாழ்க்கையின் அறிகுறி அன்று. ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஆன்ம ஞானம் அடைவதற்கும் அது சான்றாகிவிடாது. உண்மையில் ஆன்மீக ஆனந்தம் வேறு வகையானது. அது புலனறிவை கடந்த தெய்வீக அமைதி. நாம் இறைவனிடம் உலகப் பொருட்களை வேண்டக்கூடாது. அப்படி வேண்டி அவர் கொடுத்துவிட்டால் உலகப் பொருட்கள் நமக்கு துன்பங்களை தரலாம். வேண்டும் வரங்களை வழங்கும் இறைவனிடம் நாம் செல்லும்போது நமக்கு பிடித்தவற்றையும் நமது ஆசைகளையும் கூறி இவ்வுலக விஷயங்களை கேட்கக்கூடாது. சம்சார கடலில் மேலும் மூழ்குவதிலிருந்தும் உலக பொருட்களில் உள்ள பற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்க இறைவனை நாம் அணுக வேண்டும். பொதுவாக இந்த உலகில் நாம் மகிழ்ச்சியின்றி இருந்தாலும் எல்லா துன்பங்களையும் அனுசரித்து கொண்டு நமது ஆசைகளையும் மனக்கோட்டைகளையும் விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறோம். அவற்றை தூர எறிந்துவிட்டு மெய்ப்பொருளையும் பேரானந்தத்தையும் பெற நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதில்லை. நாம் நமது உடலிலேயே கட்டுப்பட்டிருக்கிறோம். உடல் இன்பங்களையே எல்லாமாக எண்ணுகிறோம். அதை துறப்பதற்கு நாம் தயாராக இல்லை. மீண்டும் மீண்டும் எவ்வளவு அடியும் உதையும் வாங்கினாலும் விடாப்பிடியாக பலவித உடல் இன்பங்களையே பிடித்து கொண்டிருக்கிறோம். மாயை என்னும் அவித்தியின் பயங்கர சக்தி அத்தகையது. தாயும் தந்தையுமான இறைவன் தனது குழந்தை விளையாடுவதை காண்கிறார். தனது விளையாட்டிலும் பொம்மைகளிலும் குழந்தை களைப்படையும் போது இறைவன் குழந்தையின் முன் தோன்றி மாயையாகிய இந்த விளையாட்டு உலகிலிருந்து அதை விலக்கி வைக்கிறார். இனிப்பு பண்டம், பொம்மைகள், பொம்மை வீரர்கள், பொம்மை வீடுகள், பொம்மை கார் முதலியவற்றுடன் குழந்தைகள் விளையாடுகின்றனர். குழந்தைகள் அவற்றில் களைப்புற்று வெறுப்பு கொண்டு அவற்றை தூக்கி எறியும் வரை இறைவனால் ஒன்றும் செய்ய இயலாது. இறைவனும் இதை ஒரு விளையாட்டாகவே பார்க்கிறார். சிறிது காலம் கழித்து ஒரு நாள் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி எனது வாழ்க்கையில் நான் என்ன சாதித்தேன் என்று ஆதங்கப்படும்போது, ஆமாம், நீ என்ன சாதித்து விட்டாய் மகனே, உன்னை யார் இவற்றையெல்லாம் செய்ய சொன்னது? நிறுத்தாமல் இப்படி முட்டாள்தனமாக உன்னை யார் விளையாட சொன்னது? விளையாட்டு பொம்மைகளிடம் சிக்கி உன்னையே நீ வருத்திக்கொள் என்று யார் கூறினார்கள்? இவற்றையெல்லாம் செய்தது யார் என்று இறைவனும் கூறுகிறார். உயர்ந்த லட்சியத்தை அடைய முயற்சி செய். அறிவுபூர்வமான சிறந்த வழியை பின்பற்றுவதற்கு நமக்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. ஆனால் நாம் ஏதோ சில பொம்மைகளை விடாமல் பிடித்து கொண்டு இருக்கிறோம். எனவே நாம் துன்பப்படுகிறோம். வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நமக்கு பல வழிகளிலும் கற்றுக் கொடுக்கும் பெரிய பாடத்தை கற்று அறிவுபூர்வமாக செயல்படும் வரை நாம் துன்பப்படுகிறோம். உலகில் மக்கள் பலரும் தங்களது உலக ஆசைகளையும் குறிக்கோள்களையும் அடைய முயற்சிப்பது போன்று
நாமும் ஆன்மீக வாழ்க்கை வாழவும் ஆன்ம ஞானத்தை பெறவும் முயற்சிக்க வேண்டும். ஆனால் பலரும் இதை செய்வதில்லை. உலக வாழ்க்கையை நாம் ஏற்கப் போகிறோமா அல்லது ஆன்மீக வாழ்க்கையை ஏற்கப் போகிறோமா? உலக வாழ்க்கையில் அடிமைகளாகவும் பயத்துடனும் வாழப்போகிறோமா அல்லது சுதந்திரர்களாகவும் பயமற்றும் வாழப்போகிறோமா? இந்த இரண்டில் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதிலேயே நமது ஆன்மீக வாழ்க்கை உள்ளது. மாறாததும் அழிவற்றதுமான உயர்ந்த ஒன்றை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். ஆனால் நாம் உடல் மற்றும் மனம் சார்ந்த கற்பனை அனுபவங்களை பிடித்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் மிகுந்த விருப்பத்துடன் திடமாக அவித்தியை வழியையே பெரும்பாலும் பின்பற்றுகிறோம். ஆனால் சீக்கிரமாகவோ அல்லது சற்று தாமதமாகவோ என்றாவது ஒரு நாள் நாம் நமது பிடியை விட்டுத்தான் ஆக வேண்டும். மனப்பூர்வமாக நாமே அதை விடாவிட்டால் நம்மிடமிருந்து பொம்மைகள் பறிக்கப்படும். அது நமக்கு மிகவும் துன்பத்தை கொடுக்கும். பல நேரங்களில் இதயமே உடைந்தும் விடலாம். பல மனிதர்களுக்கு படிப்பினை ஏற்பட இதுவே வழி. ஆனால் இந்த வழி மிகவும் துன்பகரமானது, பல பிறவிகளில் நீடிப்பது. எனவே நாம் ஆன்மீக வாழ்க்கையை நன்கு ஆராய்ந்து மிகுந்த ஈடுபாட்டுடன் விழிப்புணர்வுடன் உணர்வுபூர்வமாகவும் ஆன்மீகத்தையே குறிக்கோளாக கொண்டு அதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் வகையில் வாழ வேண்டும். நமது மனத்தை நமது விருப்பத்திற்கு ஏற்ப உயர்ந்த வழிகளிலும் தாழ்ந்த வழிகளிலும் திருப்பிவிடும் மன உறுதி நம்மிடமே உள்ளது. உயர்ந்த குறிக்கோளை அடைய தேவையான தீவிர ஊக்கத்தை நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடிந்தால் மட்டுமே அதற்கு தேவையான சக்தியை நாம் பெறுவோம். முழு மூச்சுடன் அப்போதுதான் செயலில் ஈடுபடுவோம். முட்டாள்தனமான கருத்துக்களை கொண்டுள்ள பலரையும் ஆன்மீகத் துறையில் காணலாம். அவர்கள் ஓர் ஒழுங்குமுறையை பின்பற்றுவதில்லை. உணர்ச்சிகள் மற்றும் தூண்டுதல்கள் என்னும் எல்லையற்ற கடலில் அவர்கள் மிதக்க விரும்புகிறார்கள். அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் எதையும் சாதிப்பதில்லை. உலகியலில் ஈடுபடும் மனிதன் சாதித்த குறைந்த அளவே அவர்களும் சாதிக்கிறார்கள். மந்த புத்தி உடைய ஒருவன் இந்த உலகில் எதையும் சாதிக்க முடியாது. ஆன்மீக உலகில் நிச்சயமாக முடியவே முடியாது. உனக்கு என்ன வேண்டும் என்பதை முதலில் ஒரு வழியாக முடிவு செய். பல நேரங்களில் நாம் அமைதியை விரும்புகிறோம். ஆனால் அமைதியின்மை, துன்பங்கள் இவற்றை கொடுக்கும் பாதையில் பயணம் செய்கிறோம். வங்காளத்தில் ஒரு கதை உண்டு. கிழக்கு நோக்கி செல்ல விரும்பும் ஒருவன் மேற்கு நோக்கி செல்கிறான். ஏன் அவ்வாறு செல்கிறாய் என்று கேட்டதற்கு தான் வடக்கை நோக்கி செல்ல விரும்புவதாக பதில் கூறினான். மெய்ப்பொருளின் உரைக்கல். காதலன் தனது காதலியை பற்றி நினைக்கும்போது உண்மையற்ற பலவற்றை மனதில் கற்பனை செய்கிறான். மனநிலை சரியற்றவனும் அதே போன்று இல்லாதவற்றை மனதில் கற்பனை செய்கிறான். இதுபோன்ற வேண்டாத கற்பனைகளை ஆன்மீக வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டும். முறையான ஆன்மீக பயிற்சிகள் மூலம் மெய்ப்பொருளை பற்றிய ஞானத்தை பெற முயற்சிக்க வேண்டும். அத்தகைய ஞானத்தின் சிறு துளி நமக்கு எதிர்பாராமல் வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். நீண்டகால முறையான பயிற்சிகளின் மூலம் நாம் அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ளாமல் இருந்துவிட்டால் அப்போது அந்த ஞானத்தின் விளைவு மிகவும் கடுமையாக இருக்கும். அதன் தாக்கம் வாழ்நாள் முழுவதும் இருந்து நமது வாழ்க்கையை குலைத்து விடவும் கூடும். எனவே அந்த ஞானத்தை நம்முடையதாக்கி கொள்ள வேண்டுமானால் முதலில் அதற்கு நம்மை தகுதி உடையவர்களாக மாற்றிக்கொள்வது எப்படி என்பதை அறிய வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி ஒரு சாதகனுக்கு முதலில் பெரிய துன்பத்தையே கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. இடைப்பட்ட காலத்தில் அவனது வாழ்க்கையே மிகவும் கடினமாக ஆகிறது. அப்போது உலகப் பொருட்களில் அவனுக்கு எந்த நாட்டமும் இருப்பதில்லை. ஆன்மீக ஞானத்தையும் அவன் அடையவில்லை. இந்த இடைப்பட்ட காலம் மிகவும் கடுமையானது. அது திரிசங்கு சொர்க்கத்தில் நிற்பதைப் போல மேலும் செல்ல முடியாமல் கீழும் இறங்க முடியாமல் அந்தரத்தில் தொங்கும் நிலை. மெய்ப்பொருளின் உரைக்கல் இதுதான். உலக பொருட்களும் உலகியல் தொடர்புகளும் ஒருவனுக்கு முழு நிறைவை தர முடியாது. ஆன்மீகமும் ஆன்மீக வாழ்க்கையும் மட்டுமே ஒருவனுக்கு முழு நிறைவை கொடுக்கிறது. அது வெளிப்பொருட்கள் எதையும் சாராதது. எனவேதான் தேவ ரிஷியாகிய நாரதர் பக்தியை அடைந்த மனிதன் நிறைவடைந்தவனாகிறான், மரணத்தை வென்றவனாகிறான், திருப்தியுடையவனாகிறான் என்று கூறுகிறார். தாகம் கொண்ட மனிதர்களுக்கு எப்போதும் தண்ணீர் தேவை. ஆனால் தாகமற்ற மனிதர்களால்
பல காலம் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும். ஸ்ரத்தையுள்ள ஒரு சாதகன் தனக்கு கூறப்பட்ட அனைத்து சாதனைகளையும் செய்கிறான். ஆனால் பொதுவாக மனிதர்கள் அரை மனதுடனும் ஸ்ரத்தையற்றுமே தங்களுக்கு கூறப்பட்டவற்றை செய்கிறார்கள். கூறப்பட்ட அறிவுரைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற வேகம் அவர்களுக்கு இன்னும் ஏற்படவில்லை. நமக்கு தூய தண்ணீர் தான் வேண்டும். கலங்கியதும் அழுக்கடைந்ததுமான தண்ணீர் நமக்கு தேவையில்லை. எனவே நாம் முதலில் உண்மையான தாகம் உடையவர்களாகவும் தூயவற்றையும் நல்லவற்றையும் தவிர வேறு எதையும் வேண்டாதவர்களாகவும் இருக்க வேண்டும். போராடாமல் உண்மையை அறிய முடியாது. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். அனைவரும் ஏதோ ஒன்றை அடைய போராடுகிறோம். ஆனால் போராட்டங்களில் ஆன்மீக போராட்டம் ஓர் உயர்ந்த வகை. அது ஞானத்தை அடைவதற்கான போராட்டம். போராடு, முயற்சி செய். அதை தவிர வேறு வழியே இல்லை. போராட்டத்தை கண்டு நாம் பயந்துவிடக்கூடாது. உண்மையின் சக்தி. முதலில் கடவுளை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தை கொண்டிருப்பது மிகவும் கடினம். உண்மை பொருளாக கடவுள் நமக்கு தோன்றாததே அதற்கு காரணம். நாம் பலருக்கும் இந்த உடலே ஆன்மா. இந்த பௌதிக உலகத்தில் பொருட்களை அனுபவிப்பதையே நாம் விரும்புகிறோம். அது சிற்றின்பத்திற்காகத்தான் இருக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. நம்மில் பலருக்கு ஆன்மீகம் என்பது ஏதோ சிறுபிள்ளைத்தனமான ஒன்று. பல பகட்டான விஷயங்களைப் போல் இதுவும் பகட்டான ஒன்று. ஆனால் என்றாவது ஒரு நாள் இறைவன் இருப்பது உண்மை என்பதை சாதனைகள் மூலம் அறிந்து கொண்டால் நமது உடலும் உள்ளமும் அந்த மெய்ப்பொருளுக்காகவே துடிக்கிறது என்பதையும் அதற்காகவே இயங்குகிறது என்பதையும் உணர்வோம். இந்த உலகத்தை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் அது நமது முழு கவனத்தையும் ஈர்க்கிறது. அதேபோன்று வேறு எதையாவது நாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் அதுவும் நமது முழு கவனத்தையும் ஈர்க்கிறது. எதை நாம் உண்மை என்று நினைக்கிறோமோ அது நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நமது உணர்வுகளை தூண்டிவிடுகிறது. நமது மனத்தை கவர்கிறது. புத்தியை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்கிறது. மனிதன் அந்த உண்மைக்கு முழுவதுமாக வசப்பட்டு இயங்குகிறான். நமது வாழ்க்கையையும் ஞானிகளின் வாழ்க்கையையும் கவனமாக ஒப்பிட்டு பார்த்தால் அவை இரண்டிற்கும் உள்ள பெரிய வேற்றுமையை காணலாம். உண்மை பொருளே இருவரது மனதிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஞானிகளின் உண்மை பொருள் சாதாரண மனிதர்களின் உண்மை பொருளை விட வேறானது. நமக்கு இந்த புற உலகம் உண்மையாக தெரிகிறது. ஆனால் ஞானிகளுக்கு ஆன்மீக உலகம் மட்டுமே உண்மை. அவர்களது வாழ்க்கையில் இந்த ஒரு கருத்தே முழுவதும் உள்ளது. அறிவுபூர்வமாகவும் கொள்கை வடிவிலும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி இறைவனை உண்மையாகவே அடைவது? இந்த கருத்தே ஞானிகளின் மனதில் எப்போதும் நிறைந்துள்ளது. மெய்ப்பொருள் என்று எதை ஞானிகள் கூறுகிறார்களோ அதை நம்மால் அறிய முடிந்தால் அவர்கள் இறைவனை அடைவதற்கு தங்கள் உயிரையும் கொடுக்க ஏன் தயாராக இருந்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஞானிகளின் நடை உடை பாவனைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. அவர்கள் பொது வழக்கத்திற்கு மாறானவர்களாகவும் விசித்திரமான நடத்தை கொண்டவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் நாம் முன்னமே கூறியது போன்று உண்மை பொருளை பற்றிய சரியான புரிதலை அடிப்படையாக கொண்டது அவர்களது இறை தாகம். புலன்களுக்கு எட்டும் இந்த உலகம் மட்டுமே உண்மை என்று எண்ணும் நம் போன்றவர்கள் ஆன்மீக சாதனைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி என்பது தினமும் விடாமலும் தீவிரமாகவும் செய்யப்படும் ஆன்மீக சாதனைகளை பொறுத்தே அமைகிறது. பல நேரங்களில் நாம் இவற்றில் அசட்டையாக இருந்து விடுகிறோம். நிலையான பயிற்சி இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாது. ஆன்மீக வாழ்க்கை பரம்பொருளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். புனித வாழ்க்கையாகவும் தியாக வாழ்க்கையாகவும் ஆன்மீகத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். நமது சொந்த நன்மைக்காகவும் நமது காம எண்ணங்கள், ஆசைகள், வன்முறை எண்ணங்கள் முதலியவை யாருக்கு துன்பத்தை கொடுக்குமோ அவர்களது நன்மைக்காகவும் நமது எண்ணங்களை பொறுத்தவரையில் மிகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். ஆம், உண்மையில் நமது தூய்மையற்ற எண்ணங்கள் ஏற்படுத்தும் பாதிப்பு விஷ வாயுவால் ஏற்படும் பாதிப்பை விட மோசமானது. களங்கம் என்றால் என்ன என்பதையே அறியாத நல்ல மக்களையும் நமது தூய்மையற்ற எண்ணங்கள் பாதிக்கின்றன.
மாறாக நாம் தூய்மையான எண்ணங்களை மனதில் கொள்ளும்போது தூய்மைக்காக போராடும் மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள் ஆகிறோம். ஆன்மீக முன்னேற்றத்தில் திருப்தியின்மை. எல்லா காலங்களிலும் வாழ்ந்த சிறந்த ஞானிகள் ஆன்மீக திருப்தியின்மையை பற்றி பேசுகிறார்கள். அதை நம்மில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது உலகியல் பொருட்களில் நமக்குள்ள பற்றையும் ஆசையையும் அளிக்கிறது. அதை நம்மில் ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் இறைஞானத்தை பெற தேவையான உண்மையான மன இயக்கத்தை நம்மால் பெற முடியாது. இவ்வுலகில் உண்மையான அமைதி ஒருபோதும் கிடைக்காது. இருந்தாலும் இந்த உலகில் நமது கடமைகளை முடிந்தவரை நன்றாக செய்ய வேண்டும். இறை ஞானத்தை அடைவதில் நமது முயற்சிகளை ஒருபோதும் தளரவிடக்கூடாது. மேலும் பல பந்தங்களால் கட்டுப்பட்டு இருக்கும் இந்த நிலையில் நமக்கு திருப்தி ஏற்பட்டு விடக்கூடாது. அத்தகைய திருப்தி ஆன்மீக சாதகர்களுக்கு மிகவும் ஆபத்தானது. உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற எண்ணம், மன இயக்கம், பிரார்த்தனைகள் ஆகியவற்றை நம்முள் முழு மனதுடன் கொழுந்துவிட்டு எரிய செய்ய வேண்டும். கீழான வாழ்க்கைக்காக நமது சக்திகளை விரயம் செய்யக்கூடாது. ஆன்மீக உயர்வை அடைவதற்காக ஏற்படும் மன அமைதியற்ற நிலையை விட சோம்பலின் அமைதி விரும்பத்தக்கது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. உயர்ந்த ஆன்மீக லட்சியத்தை நோக்கி வெகு தூரம் முன்னேறாவிட்டால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆன்ம ஞானத்தை பெறும் முன்னர் எந்த சாதகனும் எந்த நேரத்திலும் துயரத்தையும் வீழ்ச்சியையும் அடையலாம். எனவே ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் முன்னேறாத வரையில் அளவுக்கு அதிகமாக நமது பலத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆன்மீக சாதனைகளையும் பிரார்த்தனைகளையும் ஆழ்ந்து செய்ய வேண்டும். இரவும் பகலும் எப்போதும் தொடர்ந்து செய்யப்படும் பிரார்த்தனைகள், தியானம், தொடர்ந்து உயர்ந்த எண்ணங்களை எண்ணுதல் இவை மிகுந்த நன்மையை கொடுக்கும். ஆன்மீக வாழ்க்கையில் ஆரம்ப நிலை சாதகன் தனது மனதை எப்போதும் ஆன்மீக எண்ணங்களால் நிறைத்து வைத்திருக்க வேண்டும். அதுவே ஒரு சரியான பழக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பழக்கம் ஏற்பட்ட பிறகு ஆன்மீக பாதை சற்று எளிதாகிறது. அதன் மூலம் சாதகனுக்கு ஆன்மீக பாதையில் ஏற்படும் கஷ்டங்கள் குறைகின்றன. நாம் நமது மனதை முழுமையாக இறைவனிடம் வைக்க வேண்டும். ஒரு பகுதியை மட்டும் வைத்தால் போதாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார், 1 ரூபாய் விலையுள்ள துணியை வாங்க 1 ரூபாயை முழுமையாக கொடுத்தாக வேண்டும். 1 பைசா குறைவாக கொடுத்தாலும் வாங்க முடியாது. முழுமையாக கொடுக்காவிட்டால் துணியை பெற முடியாது என்று கூறுவார். அதேபோன்று முழு மனதையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தாவிட்டால் ஆன்மீக வாழ்க்கையில் ஒருவன் எதையும் பெற மாட்டான். முழு மனதையும் ஈடுபடுத்தாமல் ஸ்ரத்தையின்றி ஏனோதானோ என்று தியானம் முதலானவற்றை சில மாதங்களோ அல்லது சில வருடங்களோ பழகிவிட்டு ஆன்மீகத்தில் எதையும் அடையவில்லை என்றால் மற்றவர்களை குறை கூறி பயனில்லை. நமக்கு தேவையானதெல்லாம் விடாமுயற்சி மட்டுமே. தொடர்ந்த முறையான பயிற்சி மிகவும் அவசியம். உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் இந்த முயற்சியை கைவிடுவதற்கு பதிலாக அந்த முயற்சியில் இறப்பதும் மேல். நாம் இறப்பதால் என்ன குறைந்துவிடப் போகிறது? மெய்ப்பொருளை உணர வேண்டும். நமது உண்மையான பரிமாணத்தை அறிய வேண்டும். சத்திய பொருளை அடைய வேண்டும். அதுவே நமக்கு தேவை. அந்த முயற்சியில் முழு மனதுடன் ஈடுபட்டு நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்தால் நாம் நமது கடமையை நிறைவேற்றியவர்கள் ஆவோம். மற்றவற்றை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். இங்குதான் இறைவனிடம் ஏற்படும் உண்மையான சரணாகதியும் இறைவனையே நம்பியிருத்தலும் முக்கிய இடத்தை பெறுகின்றன. தேரோட்டியாக சிறந்த புத்தியையும் கடிவாளமாக நன்கு அடக்கப்பட்ட மனதையும் உடைய மனிதன் தனது பயணத்தின் முடிவில் அந்த இறைவனின் பரமபதத்தை அடைகிறான் என்று கடோபனிடம் கூறுகிறது. நமது கடமையை சிறப்பாக செய்துவிட்டோம் என்ற நிறைவையும் மன திருப்தியையும் ஒருபோதும் கொண்டிருக்கக்கூடாது. அப்போதைக்கு வேண்டுமானால் அது சிறந்த வகையில் செய்யப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இன்னும் சிறப்பாக செய்ய அதிக வலிமையை பெற இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். இன்று என்னால் வெறும் 10 கிலோ பாரத்தை மட்டும் தூக்க முடியலாம். ஆனால் இறைவனிடம் 100 கிலோ பாரத்தை தூக்கும் வலிமையை கொடுக்கும்படி பிரார்த்திக்க வேண்டும். நான் சிறப்பாகவே எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன், செய்து கொண்டும் இருக்கிறேன். என்றாலும் எனது திறமைகள் இன்னும் அதிகமாகலாம் அல்லவா? ஏனெனில் சிறப்பானது என்பது ஒரு குறிப்பிட்ட அளவை குறிப்பதன்று.